الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே உரித்தானது. அல்லாஹுடைய அன்பும் அருளும் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹீன்கள் நல்லவர்கள் நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றாத பெருங்கிருபை இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் அரபி மாதமாகிய ரபியுல் ஆஹிர் என்கின்ற மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிந்தனை இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவுகள் இருக்கலாம். ஏதாவது ஒன்றை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சிகள் நம்மிடத்தில் இருந்தால்தான் அதனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு கார் வாங்க வேண்டும், ஒரு வீடு கட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு இருந்தால் அதற்கான உழைப்பு இருக்க வேண்டும், அதற்கான ஊதியம் இருக்க வேண்டும். அதை போன்றுதான் உயர்தரமான சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உயர்தரமான எண்ணங்கள் இருக்க வேண்டும், அந்த எண்ணங்கள் செயல் வடிவில் செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கிய காரணம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சுவனத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த உயர்ந்த சுவனம் என்பது அல்லாஹுடைய சிம்மாசனத்திற்கு கீழாக இருக்கிறது. அல்லாஹுடைய சிம்மாசனம் என்பது அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவனத்திற்கு மேலே இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடம் புகட்டுவார்கள். ஆக உயர்ந்ததை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது பணமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை அடையக்கூடிய வழிகளை நாம் தேடுகிறோம், அதை அடைந்தும் விடுகிறோம். அதை போன்றுதான் நமக்கு சுவனம் வேண்டும் என்பது நம் அனைவர்களுக்குமே பிரியமான ஒன்று. நான் சுவனத்தில் இருக்க வேண்டும், நபிமார்களோடு இருக்க வேண்டும், ரசூல்மார்களோடு இருக்க வேண்டும், நல்லவர்களோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உயிர் தியாகம் செய்தார்களோ அவர்களோடெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற பிரியம் நம்மிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது. அது நல்ல எண்ணம் தான். ஆனால் அதற்காக நாம் என்ன முயற்சி செய்கிறோம், என்ன செயல்பாடுகளை செய்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் 2 வாசகங்களை சொல்லுவான். இந்த 2 வாசகங்களை சொல்லிவிட்டு இவர்களெல்லாம் நபிமார்களோடு இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுவான். ஆக அன்பிற்குரித்தானவர்களே, நம்முடைய நோக்கம் உயர்வானதாக இருந்தால் நாம் செல்லும் இடமும் உயர்வான இடமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் தோழர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களில் 80 ஆண்டு காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களில் 4 மேன்மக்கள் வாழ்ந்து சென்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள்.
யார்? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்பதாக நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்பு 2 நபிமார்களும் இருக்கிறார்கள். ஆக 4 பெருமக்கள் வாழ்கிறார்கள். அந்த 80 ஆண்டு காலமும் அந்த மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? இறைவனை வணங்குவதில் மட்டுமே தன் வாழ்நாளை அந்த மக்கள் கழித்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். தோழர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். 80 ஆண்டு காலம் அந்த மக்கள் யாருக்குமே மாறு செய்யவில்லையே, இறைவனை வணங்குவதில் மட்டுமே தன் வாழ்நாளை கழித்திருக்கிறார்களே, அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டுமே என்ற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் அவர்களிடத்தில் இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சபைக்கு யார் வருகிறார் தெரியுமா? நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகை வருகிறார்கள். வருகை வருவது மட்டுமல்ல, அங்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். அவர்கள் 80 ஆண்டு காலம் அமல் செய்ததை ஆச்சரியமாக இந்த சஹாபாக்கள் கருதுகிறார்கள். ஆனால் உங்களின் சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒன்றை நான் கொண்டு வந்துள்ளேன் என்று சூரத்துல் கத்ரை கொண்டு வருகிறார்கள். அதாவது இன்னா அன்ஸல்னா என்கின்ற சூறாவை கொண்டு வருகிறார்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஒரே ஒரு இரவு இந்த சமுதாயம் அமல் செய்தால் 1000 மாதங்கள் அமல் செய்த நன்மை இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனின் வசனத்தின் மூலமாக ஒரு அத்தாட்சியை கொடுக்கிறான். அன்பிற்குரித்தானவர்களே, அந்த சஹாபாக்களுக்கு இருந்த ஏக்கம், அவர்களுக்கு இருந்த ஆர்வம், அதன் அடிப்படையில் நமக்கும் அந்த நன்மை கிடைக்கும். நாமும் அதை போன்று அந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு இரவை நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம், பொதுபோக்காக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் கிடைத்தது அவர்களிடத்தில் இருந்த அந்த உயர்வான எண்ணத்திற்குத்தான் உயர்ந்த நன்மை கிடைத்தது. ஒரு நாள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஒரு நாள் அல்ல, ஒரே ஒரு நாள் இரவு மட்டும் அமல் செய்தால் 1000 மாதங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்கிறது என்று சொன்னால் நாம் ஒவ்வொன்றையும் துச்சமாக எண்ணுகிறோம். அன்பிற்குரித்தானவர்களே, நாம் எதை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் அதில் முயற்சியும் இருக்க வேண்டும், பயிற்சியும் இருக்க வேண்டும். அதற்கு நம் தகுந்தவர்களா என்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக நாம் அனைவருமே ஆசை வைக்கிறோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்க வேண்டும் என்று. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் குர்ஆன்ல 6வது சூறாவில் 132வது வசனத்தில் அழகாக சொல்லி காட்டுவான். சுவனம் என்பது ஒவ்வொரு சுவனங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், வலிகுல்லி தரஜாத்தி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்துக்கள் இருக்கிறது. மிம்மா அமிலு, அவர்கள் என்ன அமல் செய்கிறார்களோ அந்த அமலுக்கு தக்கவாறு அவர்களுக்கு சுவனத்தில் அந்தஸ்து இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒருவர் தொழுகிறார், என்னென்ன அமல்கள் செய்கிறாரோ அதற்கு தகுந்தவாறு சுவனத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு அந்தஸ்தை வழங்குவான் என்பதற்கு குர்ஆன் நமக்கு பறைசாட்டுகிறது. ஆக அன்பிற்குரித்தானவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கியம் வலிகுல்லி, ஒவ்வொருவருக்கும் தரஜாத்தும் அந்தஸ்துக்கள் இருக்கிறது. மிம்மா அமிலு, அவர்கள் என்ன செயல்பாடுகள் செய்கிறார்களோ அந்த செயல்பாடுகளுக்கு தக்கவாறு சுவனத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அதில் எந்த சுவனத்தை கொடுக்க வேண்டும், எந்த அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்பது அல்லாஹ் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கிறான். ஆக அன்பிற்குரித்தானவர்களே, அந்த அந்தஸ்துக்களை நாம் அடைய வேண்டும். சுவனத்தில் மொத்தம் அந்தஸ்துக்கள் 100 அந்தஸ்துக்கள் இருக்கிறது. உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், சுவனத்தில் மொத்தம் 100 அந்தஸ்துக்கள் இருக்கிறது. அந்த 100 அந்தஸ்துக்களுக்கும் ஒவ்வொன்றிற்கும் வித்தியாசம் எந்த அளவுக்கு இடைவெளி என்பதையும் சொல்லுகிறார்கள் நமக்கு அழகாக. ஒரு அந்தஸ்தினுடைய இடைவெளிக்கும் இன்னொரு அந்தஸ்தினுடைய இடைவெளிக்கும் 100 ஆண்டு காலம் ஒரு மனிதன் நடந்து செல்வதற்கு குறித்தான காலங்கள் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அந்தஸ்துக்களை வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அன்பிற்குரித்தானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது எதை கேட்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவனத்தை கேட்க சொல்கிறார்கள். உயர்ந்த எண்ணம் இருக்க வேண்டும்.
உயர்ந்ததை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால்தான் நாம் சுவனத்தையாவது பெற முடியும். ஆனால் அதற்கு தகுந்த செயல்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நாம் அதிகப்படியாக பார்த்து கொண்டே செல்லலாம். எந்தெந்த செயல்பாடுகளை செய்தால் நமக்கு இந்த பாக்கியங்கள் கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். அனாதைகளை ஆதரித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நானும் வகாஃபிலுல் யதீமி, அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவரும் ஃபில் ஜன்னதி, சுவனத்திலே இருப்போம், ஹாக்கதா, இவ்வாறு இருப்போம் என்பதாக சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் 2 விரல்களையும் சஹாபாக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இவ்வாறு இருப்போம் என்பதாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அனாதைகளை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ, அவர்களை பராமரிக்கிறார்களோ, அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கும் பாக்கியம் கிடைக்கிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், விதவை பெண்களாக இருப்பவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சுவனத்தில் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி, ரபீஆ என்கின்ற ஒரு சஹாபி. இந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒழு செய்வதற்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் கேட்கிறார்கள், நீங்கள் எது வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேளுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த சஹாபி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருப்பதற்கு ஒரு சஹாபி ஆசைப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் அதிகமாக சஜிதா செய்யுங்கள், அதிகமாக சஜிதா செய்து எனக்கு உதவி புரியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது சுவனத்தில் நுழைய வேண்டும் என்கின்ற ஆசை இருப்பவர்கள் தொழுகையை தொழ வேண்டும். அதைத்தான் இந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னோடு சுவனத்தில் இருக்க வேண்டுமா, எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி செய்யணும். என்ன அப்படின்னா, நீங்கள் தொழுது எனக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் தொழுதால் நான் அல்லாஹ்விடத்தில் அந்த தொழுகையை கொண்டு முறையிட்டு உங்களுக்கு சுவனத்தை பெற்றுத் தருவேன், நீங்கள் தொழுங்கள் என்று அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவுரை பகர்கிறார்கள். அன்பிற்குரித்தானவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நஃபீலான வணக்கங்களை ஒருவர் அதிகமாக செய்கிறார் என்று சொன்னால் அவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்று விடுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு சஹாபிக்கு ஒரு கவலை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிமையாக இருந்தவரை விலைக்கு வாங்கி உரிமையிட்டு விடுகிறார்கள். சௌஃபான் அப்படிங்கிற ஒரு சஹாபி. இந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விலைக்கு வாங்கி உரிமை விட்டு விடுகிறார்கள். அடிமையை வைத்திருப்பார்கள் அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு அடிமையை விலைக்கு வாங்குகிறார்கள். விலைக்கு வாங்கி உரிமை விட்டுட்டாங்க. அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே எப்பொழுதும் இருப்பார். இந்த சஹாபியும் அவ்வாறுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் அந்த சஹாபி வருகிறார்கள். மிகவும் கவலையோடு இருக்கிறார். உடலெல்லாம் மஞ்சளித்ததை போன்று ஆகிவிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏதேனும் உடல் நலம் சரியில்லையா என்பதாக அந்த சஃப்வான் அப்படிங்கிற சஹாபியை பார்த்து, சௌஃபான் அப்படிங்கிற சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நோயும் அல்ல, நான் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், ஆனால் மனக்கவலை இருக்கிறது யா ரசூலல்லாஹ். என்ன காரணம் தெரியுமா? உங்களை பார்க்காமல் இருந்ததுதான் என்னை இந்த அளவிற்கு கவலையில் ஆழ்த்தி விட்டது. என்னுடைய உடலெல்லாம் மஞ்சளித்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உரையிடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த சஹாபி மீண்டும் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், சுவனத்தில் உங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா?
ஏன் அவ்வாறு கேட்கிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்திலே உங்களை ஒரு நாள் பார்க்காமல் இருந்ததற்கு என்னுடைய உடல் இவ்வாறு ஆகிவிட்டதே யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் நீங்கள் சித்தீக்கீன்களோடு நபிமார்களின் அந்தஸ்துக்களிலே உயர்வான இடத்தில் சுவனத்தில் இருப்பீர்கள், நானோ சுவனத்தின் ஒரு மூலையில் கிடப்பேன் யா ரசூலல்லாஹ், நான் எவ்வாறு உங்களை காண முடியும், நான் எவ்வாறு உங்களை பார்க்க முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த சஹாபி முறையிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இன்னும் சொல்கிறார், நான் சுவனத்தில் நுழையாமல் இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும் யா ரசூலல்லாஹ்? முதலில் சொன்னது சுவனத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இருந்தாலும் உங்களை பார்க்க முடியாதே யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார். மீண்டும் இந்த வார்த்தையை சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரித்தானவர்களே, வமை யுத்இல்லாஹ வர்ரசூல, அல்லாஹ்விற்கு யார் கட்டுப்பட்டார்களோ அவர்களும், வர்ரசூல, ரசூல்மார்களுக்கு யார் கட்டுப்பட்டார்களோ அவர்களும், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யார் மீது அருளை பொழிந்தானோ அப்படிப்பட்டவர்களோடு இவர்களும் சுவனத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அந்த அருட்கொடை வழங்கப்பட்டவர்கள் யார் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மினன் நபியீன, நபிமார்களிலிருந்தும் யார் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்களோ அவர்களோடு சுவனத்தில் இருப்பார்கள். வஸ்ஸித்தீகீன, யாரெல்லாம் உண்மை பேசுகிறார்களோ அவர்களோடு இவர்களும் சுவனத்தில் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, வஸ்ஸுஹதா, அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்களோடும் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்கின்ற வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதோடு அல்லாஹ் முடித்து விடவில்லை, வஸ்ஸாலிஹீன, நல்லவர்களோடும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் இருப்பார்கள். 4 விஷயங்களை சொல்கிறான். நபிமார்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள், சித்தீக்கீன்களோடு இருப்பார்கள் என்று குர்ஆன் வசனம் நமக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆக அன்பிற்குரித்தானவர்களே, முதலில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும். அதற்கு பின்பதாக அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செயல்படுத்தியவர்களுக்கு மாத்திரம்தான் சுவனம் கிடைக்கும். அந்த சுவனத்தில் இந்தந்த நபிமார்களோடு இந்த சித்தீக்கீன்களோடு இவர்களோடு இருக்கும் பாக்கியம் இவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் தெளிவாக ஒரு வாசகத்தை சொல்லி முடித்து விட்டான். வமை யுத்இல்லாஹ வர்ரசூல, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர் கட்டுப்பட்டவராக இருந்தால் அவருக்கு சுவனத்தில் இருப்பார், இவர்களோடு இருப்பார் என்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான். ஆக அன்பிற்குரித்தானவர்களே, நாம் அதை போன்று சுவனத்தை பெற வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. அப்படிப்பட்ட சுவனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நற்காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்காரியத்தை நாம் செய்வதற்கு நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்ய வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு கிராமவாசி வேகமாக வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி. யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு கேள்வி, கியாமத் நாள் எப்பொழுது வரும்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார்கள், நீ அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அப்ப அந்த கிராமவாசி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வாசகத்தை சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்ல வேண்டும் என்று நாம் சிந்திக்கலாம். அல்லாஹுவை நேசிப்பவர், ரசூலை நேசிப்பவர் அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை பின்பற்றுவார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு சுவனத்தில் இருப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அன்பிற்குரித்தானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும், அவர்கள் மீது பிரியம் வைக்க வேண்டும், அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்துக்களை சொல்ல வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய அனைத்து நபர்களுக்கும் வல்லோன் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.